வணக்கம், என் பேர் லக்ஷ்மி. நாங்கள் வந்து வீட்டில் கொலு வச்சிருக்கோம். இது எல்லா வருஷமுமே வைப்போம் நாங்கள். வணக்கம், கோவை நந்தா யூடியூப் சேனல்லேருந்து உங்கள் நந்தகுமார். இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு ஸ்ரீராம் சார் வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 2ஆம் நாள் கொலு பொம்மை. இதில் வந்து நம்ம வீட்டில் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம ஃபேமிலியோடு கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து உங்களுக்கு சாட்டர்டே வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா, கொலு பொம்மைகளை பற்றி நம்ம போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து சண்டே 2ஆம் நாள். இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அந்த இதை வந்து 5 படிகள் வச்சு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம கூட வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்க்கும்போது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அதை வந்து நம்ம கொடுக்கும்போது ஏதோ ஒரு நாளைக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தெரியாதவங்களுக்கு தெரிய வச்சுக்கிடலாம். இன்றைக்கி வாங்க நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு கொலு பொம்மைகள் எப்படி வச்சுருக்காங்க, அவங்க வந்து எப்படி அதை பற்றி சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. வணக்கம், என் பேர் லக்ஷ்மி. நாங்கள் வந்து வீட்டில் கொலு வச்சிருக்கோம். இது எல்லா வருஷமுமே வைப்போம் நாங்கள் கொலு. இந்த வாட்டி நாங்கள் வந்து 5 படி வச்சிருக்கோம். போன வாட்டி நாங்கள் வந்து 3 படி தான் வச்சோம். இந்த வாட்டி நாங்கள் என்னெல்லாம் புது பொம்மைகள் வாங்கினோம் அப்படின்னா, பெருமாள், அலமேல் மங்காள், அப்புறம் பாம்பே கணபதியார், அப்புறம் வந்து லக்ஷ்மி, அப்புறம் திருவிளையாடல் செட்டு, அப்புறம் தசாவதாரம். ஸோ மெயினானது வந்து இந்த மரப்பாச்சி தான். இவங்க வந்து சிவன் பார்வதியா நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். நாங்க வந்து இங்க தசாவதார செட்டும் வச்சிருக்கோம் பக்கத்திலேயே. இவங்களை வச்சதுக்கு அப்புறம் தான் நாம வந்து நல்ல நேரம் பார்த்து நம்ம வந்து மரப்பாச்சி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பொம்மையை வந்து செட் பண்ண முடியும். இங்க வந்து தசாவதார செட்டு, இது அப்புறம் வந்து திருவிளையாடல் செட்டு எல்லாமே நாங்க வந்து புதுசா இந்த வாட்டி வாங்கியிருக்கோம். எல்லா வாட்டியும் எல்லா வருஷமும் புது புது செட்ஸ் இல்லைன்னா பொம்மைகள் வாங்கி நம்ம வந்து சேர்க்கறது பழக்கத்துல இருக்கு. அவ்வளவுதான். நமக்கு வந்து ஆட் நம்பர்ஸ்ல நம்ம வந்து எப்பவுமே படி வந்து வைக்கணும். நாங்க போன வாட்டி நாங்க வந்து 3 படி வச்சிருந்தோம். இந்த வாட்டி 5 படி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வாட்டி திருப்பியும் பொம்மைகள் சேர்ந்தாச்சு அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி 2 படி எக்ஸ்ட்ரா வாட்டி 7 படிகள் வைக்கணும். அப்புறம் இந்த படிக்கு அப்புறம் நாங்க வந்து அஷ்டலட்சுமி வாங்கியிருக்கோம். இந்த கணபதியான் வந்து எங்களுக்கு ரொம்ப கியூட்டா தெரிஞ்சது, அதனால நாங்க இதை வாங்கினோம். அப்புறம் கீழே வந்து செட்டியார் செட் இருக்கு. அவர் பாருங்க, மாஸ்க் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன எதனால நம்ம வந்து செட்டியார் இது மாஸ்க் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல வந்து ஃபுல்லா நம்ம வந்து சம்பிருத்தியா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து செட்டியார் செட்டிச்சிய வைக்கிறோம். அவங்க எப்பவுமே வந்து கடையா தான் வச்சிருப்பாங்க. அரிசி, எல்லா பருப்பு வகைகள் எல்லாமே நம்ம வீட்டுல நிறைய வந்துட்டே இருக்கணும், நிறைய பணம் வரணும். அதுக்காக தான் நம்ம வந்து செட்டியார் செட்டிச்சி எல்லாருமே வைக்கணும். அப்புறம் வந்து வழக்கேற்றி வைக்கணும். அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து குங்குமம், சந்தனம், மஞ்சள் கொடுக்கணும். வெத்தலை பழம் எல்லாமே கொடுக்கணும். தினமும் வந்து ஏதாவது பிரசாதம் பண்ணணும். ஏதாவது சாதம், காலையில ஏதாவது சாதம் பண்ணணும். அப்புறம் ஈவினிங் வந்து ஏதாவது வந்து சுண்டல் அது மாதிரி பண்ணி கொடுக்க வேண்டியது பழக்கம். நன்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சுமி மேம் அவங்களுக்கு தமிழ் சரியாக தெரியாது. இருந்தாலும் அவங்க நம்மளுக்காக அழகாக தமிழில் பேசி ட்ரை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் கொலு பொம்மைகளை பற்றி அவங்க தெரிஞ்ச விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்ரீராம் சார் அவங்க குடும்பத்துக்கு எங்களோட கோவை நந்தா யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயத்த நம்ம தான் சேவ் பண்ணணும். நன்றி, வணக்கம்.